ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈவினிங் இனிமேல்ட்டு என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னுட்டுன்னு யோசிக்கிற டைமில் டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த கோதுமை அப்பம் செஞ்சு கொடுங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி. இது ஹெல்த்தியாகவே இருக்கும். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு ரவையை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 4 பழுத்த வாழைப்பழம், கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்ல. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா புசு புசுன்னு வரும். இது எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு எண்ணெய் காய வைக்கிற நேரத்தில் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயிலே பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கோதுமை அப்பம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.